தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து முனைவர் சபாபதி மோகன் இணைந்திருக்கிறார். சபாபதி மோகன், இந்த வெற்றி 26லையும் தொடரும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை 26ல் அதிமுக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சா இதில் மாறுபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வை வைக்கிறாங்களே? இல்ல, இந்த வெற்றி என்பது 2026ல் 200 தொகுதிகளை நாங்கள் பெறுவோம். இப்ப நீங்க ரொம்ப நேரமா ஒரு கணக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு ஊர்ல இந்த ஓட்டு பிரிஞ்சு அப்படியே அதிமுக ஓட்டுல இருந்து திமுகவுக்கு போயிருக்கு, அது மாதிரி இவங்களுக்கு போயிருக்கு, பாமகவுக்கு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம், நான் காலையிலே சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுங்க. இல்லன்னா திமுக, பாமக, நாதாக்கான்னு சொல்லுங்க. அது என்ன எங்களை எல்லாம் சுருக்கிட்டு அவங்கள மட்டும் நாதாக்கா தானே? அது நீங்க கீழே பாத்தீங்கன்னா நீங்க கீழே அப்படியே டிவில பாருங்களேன், திமுக, பாமக, நாதாக்கா தான். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பாமகன்னு சொன்னா, திமுகன்னு சொன்னா, நாதாக்கான்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ரெண்டாவது, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் பாருங்க. இது நீங்க இதை பிரியுதுங்கிறத விட அந்த மக்கள், நீங்க அது அதிமுக எல்லாம் பார்க்காதீங்க, அந்த மக்கள் அவர்கள் வீட்டு பிள்ளை காலை சிற்றுண்டி சாப்பிட்டிருப்பாங்க. அந்த மக்களுக்கு நீங்க சுய உதவி குழுல அவங்கள கடன் தள்ளுபடி வாங்கியிருப்பாங்க. அந்த மக்களுக்கு நகை கடன்ல தள்ளுபடி வாங்கியிருப்பாங்க. அவங்க அதிமுகவாக இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட பயனாளிகள் காலையிலே சொன்னேன் சார், 40,000 பெண்கள் இலவசமா ஒரு தொகுதியில கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம். 40,000 பேருக்கு 1000 ரூபாய். அதுல அதிமுகவும் இருக்காங்க, அதுல நாதாக்காவும் இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எனவே அதிமுக ஓட்டு இங்க வந்துதான் சொல்லாதீங்க, பயனாளிகளுடைய வாக்குகள் இங்க வந்திருக்கு. எனவே அதிமுக ஒரு நண்பர் சொன்னார், ஆதரவாளர் மணிகண்டன் சொன்னார், அராஜகம். என்ன சார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க சார்? 1,90,000 பேர் ஓட்டு போட்டதுல இதுவரைக்கும் 1,20,000 பேர் அராஜகமா ஓட்டு வாங்கிட முடியுமா? என்ன அராஜகம்? அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? தயவு செய்து கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசணும். அராஜகமா ஓட்டு இந்த மக்கள் தொகையில வாங்கிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துல 2024 இது நடக்குமா? அப்படி தயவு செய்து அப்படிப்பட்ட வார்த்தையை நான் பெரிதும் நேசிக்கிற மணிகண்டன் சொல்லக்கூடாது. அராஜகம்லாம் இல்ல, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க நிற்க வேண்டியதானே, நின்று சந்திக்க வேண்டியதானே, பால் போட வேண்டியதானே, அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி பாலை வீச வேண்டியதானே. நீங்க அது கூகுளியோ அது யாருக்கிறோ போட வேண்டிய பால் போட தெரியல. நீங்க அவங்க அடிச்சு சிக்ஸர் அடிக்கிறாங்க, போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? களத்துல இறங்குங்க. நான் அதான் தொடக்கத்துல இருந்து நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு, தமிழக அரசினுடைய சாதனைகளால் ஒவ்வொரு ஊரிலும் தயவு செய்து நெறியாளர் அவர்களே, அதிமுக வாக்கு இங்க போயிருக்கு அங்க போயிருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த 1000 வாக்குகளில் பயனாளிகள் இருக்காங்க. அதிமுகவில் 1000 ரூபாய் பெற்றவர்கள், அதிமுகவினுடைய பிள்ளைகள் காலை சிற்றுண்டி சாப்பிடுது, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். நீங்க தொலைபேசியில அலைபேசியில ஐயா முதலமைச்சர் பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப அதிமுகவினுடைய நண்பரா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுறாங்க. இதெல்லாம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை நான் அதனால் கிடைத்திருக்கிற வெற்றி தொடரும். 2 மணிக்கு மேல தொடர்ந்து அடுத்த தொலைக்காட்சிக்கு நான் போகணும். நான் நெறியாளருக்கு என்னுடைய நன்றி. மாண்பமை கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்பமை சீனியர் அமைச்சர் துரைமுகன் முழுமையாக அவர் உடல்நலம் பெற்று விரைவில் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி. 18 சுற்றுகளுடைய முன்னிலை நிலவரங்களும் வந்திருக்கிறது. 1,13,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது, 50,000 வாக்குகளை பாமக பெற்றிருக்கிறது. இன்னும் 2 சுற்று தான் வர வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தலில் முழு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி.